வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரண்டை சட்னி வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் பிரண்டை. இதிலேருந்து நான் ஒடிச்சு இந்த நாரை இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா அலசிட்டு கழுவி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்: பிரண்டை, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, 4 வரமிளகா, கறிவேப்பிலை, கடலக்கொட்டை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம், புளி, எலுமிச்சை மிளகு, கொத்தமல்லி தழை. இதுதான் தேவையான பொருள். இதை நம்ம வானிலை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். வானிலை சூடேறிடுச்சு. பிரண்டையை போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். இதை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. நம்ம அதிலே வெங்காயத்தை போட்டுக்குவோம். கறிவேப்பிலை போட்டுக்குவோம். வரமிளகா 4 போட்டுக்குவோம். இது கொஞ்ச நேரம் வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கட்டும். ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி இதிலே சேர்த்துக்குவோம். தேங்காய் கொஞ்சம் அதிலே சேர்த்துக்குவோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எலும்பு முறிவு உள்ளவங்க இதை வாரத்தில் 2-3 நாளைக்கு சாப்பிட்டோம்னா அந்த எலும்பு சீக்கிரமாக கூடிரும். எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு ஒரு தடவை கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த மாத்திரையே இதிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. நீங்கள் பிரண்டை கிடச்சிதுன்னா வாரத்தில் 2-3 நாளைக்கு பிரண்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத்திரை சாப்பிடணுங்கிற அவசியமே இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் வாரத்தில் 3 நாளைக்கு இதை எடுத்துக்குவேன். நான் இந்த பிரண்டையை வாரத்தில் 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த எலும்பு முறிவு சீக்கிரமாக கூடிடும். புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். வணங்கிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட நம்ம இப்போ கடலக்கொட்டையும் போட்டு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலக்கொட்டை ஆப்ஷன் தான். நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கடலக்கொட்டையும் கலந்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கடலக்கொட்டை கலந்துருக்கு. நம்ம கடலக்கொட்டை கலக்காதையும் சட்னி வைக்கலாம். சட்னியை நம்ம இப்போ தாளித்து கொடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டுக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் வறுவிட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதில் போட்டுக்குவோம். இப்போ சட்னியில் அதை கொட்டிடலாம். இதில் நம்ம கலந்துக்கலாம். பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது சந்தைகளில் காய்கறி கடைகள் எல்லாம் இது நிறைய கிடைக்கிது. நீங்கள் வாங்கி செய்யுங்க. இது எலும்பு ரொம்ப பலப்படுத்தும். வாரத்தில் 3 நாளைக்கு இதை சாப்பிடுங்க.